இருக்கக்கூடிய இந்த சலசலப்பு குறிப்பாக கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவருக்கு இடையிலான பொதுவெளியில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விவாதம் என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஷபீர். வணக்கம் ஷபீர். இப்போ கட்சியை நான் தான் தொடங்கின, நான் தான் உருவாக்கின, நான் சொல்வதை கேட்காதவர்கள் கட்சியை விட்டு வெளியேறலாம் அப்படின்னு அன்புமணி டாக்டர் ராமதாஸ் சொல்வதும், என்னுடைய புதிய கட்சி அலுவலகத்தும் பனையூர்ல இருக்கு, அங்கு வந்து என்னை சந்திக்கலாம் அப்படின்னு டாக்டர் அன்புமணி சொல்வதையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, கட்சிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு மோதல் என்பது இருந்து கொண்டே இருந்தது. இது நமக்கு ரொம்ப நாளா அது உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு பூதாகரமாக அது வெடிக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கவில்லை. குறிப்பாக முகுந்தனுடைய அந்த நியமனம் அப்படின்றது இந்த விஷயங்கள் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே சீனியர் ராமதாஸுக்கும் அதே போல அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் கூட்டணி விவகாரங்கள்லயோ அல்லது மற்ற விஷயங்கள்லயோ கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆனால் அது ஒரு பொது மேடையில ஒரு விவாதமாக மாறும், அது ஒரு பொது மேடையில் அது வெடிக்கும் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு. அது இன்னைக்கு நடந்திருக்கிறது. புதிய கட்சி அப்படின்ற ஒரு அறிவிப்பை அவர் வெளியிடலனா கூட, பட் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துட்டார் அப்படின்றது இதன் மூலமாக தெளிவாக புரிகிறது. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மற்ற கட்சிகள் மீதெல்லாம் குடும்ப கட்சி வாரிசு அரசியலை அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து விமர்சனம் வைக்கும் போது, நீங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேரை நீங்க அரசியல்ல கொண்டு வருவதும் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு காரணம். கட்சி என்பது ஜனநாயக பூர்வமாக நடத்த வேண்டும், அந்த கட்சியில எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு காரணமாக இதுவே அமைந்து விடுகிறது. நிறைய பேரை ஒரே குடும்பத்தை சேர்ந்த நிறைய பேர் ஒரு கட்சியில இருந்தாங்கன்னா அது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வெடிப்பதற்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருப்பதற்கு பாமகவுல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த விவகாரம் அப்படின்றது கிட்டத்தட்ட அதை மீண்டும் உறுதி செய்கிறது. நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம், திமுகவுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு. அதே போல உங்களுக்கு மற்ற சில கட்சிகளும் பிரச்சனைகள் இருந்துச்சு. பட் இது எல்லாமே உள்ளுக்குள்ள பேசி முடிவு செய்து விடுவார்கள். ஆனால் இது சீனியர் ராமதாஸுக்கும் அது போல அன்புமணி ராமதாஸுக்கும் பொது மேடையிலேயே இது நடந்திருக்கிறது அப்படின்றது ஒரு மிகவும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. மிக குறிப்பா பாஜக கூட்டணியில பாமக இடம் பெற்றிருப்பது, அது தொடர்பான விவகாரங்கள்ல இருந்த இந்த கருத்து மோதல் சமீப நாட்கள்ல கூட்டணியில இருந்தாலும் வெளிப்படையாக சில விஷயங்களுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கருத்து சொல்லாமல் இருந்ததும், டாக்டர் ராமதாஸ் கருத்து சொன்னதும் கூட இதன் பின்னணியில பார்க்க வேண்டிய ஒன்றா? நிச்சயமாக பார்க்க வேண்டியது. இது இப்ப இன்னைக்கு நேத்து அப்படின்றது இது கிடையாது. இந்த மோதல் அப்படின்றது அந்த கருத்து வேறுபாடு அப்படின்றது ஒரு நீண்ட காலமாகவே இருக்கு. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் 2021 தேர்தலில் அவங்க இணையும் போது அந்த சமயத்துல இருந்தே அந்த பிரச்சனை அப்படின்றது உள்ளுக்குள்ளேயே இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சீனியர் ராமதாஸ் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றது வேறு விதமாக இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு புல் அண்ட் புஷ் உள்ள இருந்துட்டே இருக்கும். அதை அப்பப்போ சமாதானப்படுத்தக்கூடிய இடத்துலதான் ஜி.கே. மணி போன்ற தலைவர்கள்லாம் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கட்சியில காடுவெட்டி குரு அவர்கள் இருந்தாரு. அவர் இருக்கும்போது அவரு ஹேண்டில் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் நடவடிக்கைகள்லாம் வேறு விதமாக இருக்கும். அவரு காடுவெட்டி குரு இருக்கும் போதே நாம் கேள்விப்பட்டது என்னன்னா, சீனியர் ராமதாஸுக்கும் அதே போல அன்புமணி ராமதாஸுக்கும் ஒரு பெரிய முரண்பாடு அப்படின்றது இருக்கும். இவருடைய ஆக்டிவிட்டிஸ், இவருடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒரு பெரிய முரண்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். சோ இது ஒரு நாள்ல நடந்த மோதல் அப்படின்றத நான் பார்க்கல, ஒரு நாள்ல ஏற்பட்ட கருத்து வேறுபாடு அப்படின்னு பார்க்கல. கடந்த சில ஆண்டுகளாகவே டாக்டர் ராமதாஸுக்கும் சீனியர் ராமதாஸுக்கும் அதே போல டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இடையே ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்னு இருந்து கொண்டே இருந்துச்சு. கூட்டணிகள் குறித்து நாம் என்ன முடிவு எடுக்கிறது, இஷ்யூஸ்ல என்ன முடிவுகள் எடுக்கிறது அப்படின்னு ஒரு மாறுபட்ட கருத்து என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது அது வெளிப்படையாகவே அது வெடித்திருக்கிறது அப்படின்னும் போது அதற்கு ட்ரிகர் முகுந்தனுடைய அப்பாயின்மெண்ட். 4 மாசம் தான் அவர் கட்சியில இணைந்து அவருக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்றதுக்காக அவரை நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க அப்படின்ற அந்த கேள்வியை அன்புமணி ராமதாஸ் அவர்களே எழுப்பி இருக்கிறார். இது வேற யாரும் எழுப்பக்கூடாது அப்படின்றதுக்காக அவரே எழுப்பிட்டாரான்னு தெரியல. பட் அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கதான் செய்யுது. இப்போ பண்ருட்டி வேல்முருகன் இந்த கட்சியில ரொம்ப தீவிரமாக ஈடுபட்ட ஒரு தலைவர். அவரு ஓரங்கட்டப்பட்டது இந்த வேறுபாடுகள்னாலதான், இந்த பிரச்சனைகள்னாலதான் அவங்க எல்லாம்
ஒதுங்கி இருந்த ஒதுங்கி ஒரு புதிய அமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு காரணமாக அமைந்து விட்டது. சோ இந்த மோதல் அப்படின்றது இன்னைக்கு நேற்று உருவான மோதல் கிடையாது. இந்த கருத்து வேறுபாடு அப்படின்றது இன்னைக்கு நேற்று உருவானது இல்ல. இது நீண்ட காலமாகவே இருந்து கொண்டே இருந்துச்சு. அதுல பல பேர் பாதிக்கப்பட்டு கட்சியிலிருந்து வெளியேறிய காட்சிகளும் நம்ம பார்த்தோம். பட் இன்னைக்கு அது மேடையிலேயே அது வெடித்து இருக்கிறது அப்படின்றதுதான் ஒரு மிக நன்றி ஷபீர். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி அவர்கள். மேடம் வணக்கம். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மேடையிலேயே கட்சியினுடைய புதிய அலுவலகத்தில் தன்னை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். சோ இந்த அறிவிப்பு என்பது பாமகவுக்குள்ள பிளவு ஏற்படுகிறது அல்லது அன்புமணி ஒரு புதிய இயக்கத்தை தொடங்குவதற்கான ஒரு முடிவை அறிவிக்க போகிறார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அதாவது இது அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த மோதல் அது ஒரு உள்ளுக்கு இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு, பல வருஷமா இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இன்னைக்கு அது வெளிப்படையாக அதுவும் ரொம்ப ஓப்பனா ரொம்ப ஆப்வியஸா தெரியக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கு அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது எப்படி பார்த்தாலும் அதாவது அவரு சீனியர் ராமதாஸா இருந்தாலும் சரி இல்ல ஜூனியர் ராமதாஸா இருந்தாலும் சரி, யாரோட அப்பாயின்மெண்டா இருந்தாலும் சரி, அது ஃபேமிலிக்கு வேண்டிய ஆட்கள் அப்படிங்கிற மாதிரிதான் அப்பாயின்மெண்ட் இருக்க போகுது. இன்னொன்னு என்னன்னா, பாமகவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இப்போ இந்த சமீபத்துல முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல கூட எல்லா கேண்டிடேட்ஸுமே 2 பேருக்கும், அதாவது ஃபேமிலிக்கு தேவையான ஆட்கள் அவங்களுக்கு வேண்டியவங்களை மட்டும்தான் கேண்டிடேட்ஸா கூட போட்டாங்க. எல்லா இடங்கள்லயும் அவங்களுக்கு வேண்டிய ஆட்கள் பார்ட்டியில ரொம்ப காலமா இருக்கக்கூடியவர்களுக்கு சில நேரங்கள்ல மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. இது ஆரம்ப கட்டத்துல இருந்து, அதாவது தலித் எழில்மலை இருந்த காலங்கள்ல இருந்தே இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் பாமகவுல இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இன்னைக்கு அது ஓப்பனா ஆப்வியஸா வெளியில தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது அடுத்த கட்டமா இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கிறாங்க, கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. இன்றைக்கு இந்த சிறப்பு பொதுக்குழுவிலேயே கூட ராமதாஸ் அவர்கள் 50 இடங்கள்ல நம்ம 26 தேர்தலில் வெற்றி பெறணும்லாம் பேசியிருக்காரு. அவங்களுக்கு இலக்கு இருக்கலாம், எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு பெரிய இலக்கு இருக்கும், அந்த பெரிய இலக்கு இருக்கதான் வேணும், அதுல தவறு எதுவும் இருக்க முடியாது. அது அப்பதான் அது காடாசியும் பார்ட்டியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் அது உற்சாகப்படுத்தும். ஆனா பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல பார்ட்டிக்கான ஸ்ட்ரென்த் பெரும்பாலும் நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. மற்ற பகுதிகளில் அவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் இல்லை. நீங்க வெறும் வட தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 தொகுதிகள்ல இவங்க சொல்வது போல 50 இடங்கள்ல அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. அதனால அந்த செல்வாக்கு மட்டுமே அவங்களுக்கு வெற்றிக்கு ஒரு பாதையாக இருந்துட முடியாது. இது ஒரு பாதிப்பை உண்டாக்கதான் செய்யும். அதாவது கட்சிக்குள்ள இனி யாரை தேர்வு செய்யறது, யாரை யாருக்கு பதவி கொடுக்கறது அப்படின்றது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையிலேயே சிக்கல் அப்படின்றது ஓப்பனா வரும்போது நீ அடுத்தடுத்த கட்டங்கள்ல அது பெரிய தாக்கத்தை உண்டாக்கத்தான் செய்யும். மிக்க நன்றி திருமிகு லட்சுமி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சியின் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற நிலையில் பாமகவினுடைய இளைஞரணி